ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நிகழ்வு ஒன்று சொல்ல போகிறேன். அதை எல்லோரும் பாருங்கள், சரிங்களா? இந்த சூரியன் எப்படி உண்டாச்சு, அது இப்போ எங்கே போயிட்டுருக்கு, அது என்னன்றதை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போது இந்த மில்கி வேன்னு சொல்லுவாங்க, பால்வெளி மண்டலம். இந்த நம்ம மேலே பார்த்தோம்னா பார்க்குறது எல்லாமே மில்கி வே தான். அதுக்கு வந்து எல்லையே கிடையாது. நீ எவ்வளோ தூரம் போனாலும் அதுக்கு எண்டே கிடையாது. அவ்வளோ பெரிய மில்கி வே வந்து அதனுடைய வடிவம் பார்த்திங்கன்னா, இந்த கொசுவத்தி சுருள் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி பறந்து விரிந்து இருக்குது. அதுக்கு எல்லையே கிடையாது. அந்த கொசுவத்தி சுருளில் நிறைய கருந்துளைகள் இருக்குது. கருந்துளைகள்னால் என்ன, எப்படி தெரியுங்களா? நம்ம முன்னோர்கள் வந்து கோயில்கள்லேயே அதை காமிச்சிட்டு போயிட்டாங்க. அது என்னன்னு பார்த்திங்கன்னா, அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, ஒரு கருப்பு மருந்து போட்டு ஒரு வெடிக்கோழாவில் வந்து கருப்பு மருந்து போட்டு இடித்து அதில் வந்து நெருப்பு வைப்பாங்க. நெருப்பு வச்ச உடனே அந்த கருந்துளையில் மருந்து போட்டு இடித்து நெருப்பு வைப்பாங்க. நெருப்பு வச்ச உடனே அது மேலே போயிட்டு வெடிக்கும். இதுதான் கருந்துளை. இதே மாதிரி தான் கருந்துளையில் ஒரு பெரிய வெடிப்பு வெடித்து மேலே போய் செதறிச்சு. அந்த செதறின மீதி தான் சூரியன். அந்த செதறதில் தான் உண்டானது தான் இந்த பூமி, நிலா, நம்ம பார்க்குற அத்தனை கோள்களும். சரிங்களா? அது என்னென்னா, அப்படியே அந்த நெருப்பு பிழம்பெல்லாம் ஒன்று ஒன்றா சேர்ந்து ஒரு திடப்பொருளாக சேர்ந்து சேர்ந்து வந்து ஒரு திடப்பொருள் பெரிய பொருளாக மாறிச்சு. வேழன் கிரகம் அப்படி தான், வெள்ளி அப்படி தான், பூமி அப்படி தான். இந்த மாதிரி நம்ம பார்க்குற எல்லா கிரகங்களும் அப்படி தான், நிலாவும் அப்படி தான். நிலாவில் நம்ம பார்த்துக்கலாம், அங்கங்கே அந்த ஒரு பள்ளம் இருக்கும், ஜூம் பண்ணி பார்த்தா தெரியும். அதெல்லாம் வந்து அந்த துகள்கள்லாம் வந்து சேர்ந்த அடையாளம் அதெல்லாம். சரிங்களா? சரி, அதை விடுங்க, அது உருவாச்சு. இப்போ இந்த சூரியன் வந்து என்ன பண்ணுறாரு தெரியுங்களா? அவர் எங்கே போயிட்டுருக்காரு தெரியுங்களா? இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்கிறேன். இதெல்லாம் யாரும் இந்த உலகத்தில் சொல்லப்படாத விஷயம் நான் சொல்கிறேன். இந்த 4 யுகமாக பிரிச்சிருப்பாங்க. இந்த பூமி உண்டாகி 4 யுகமாக பிரிச்சிருப்பாங்க. ஃபஸ்ட்டு யுகம் பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும். அது 2வது அடுத்த யுகம் பார்த்திங்கன்னா அடுத்தது அதை விட சின்னதாக இருக்கும். அடுத்த யுகம் பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே இருக்கிறத விட அதுக்கு அடுத்து சின்னதாக இருக்கும். அது அடுத்த யுகம் பார்த்திங்கன்னா அதுவும் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இப்போ இருக்கிறது கலியுகம், ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ மேலேருந்து பார்த்திங்கன்னா அந்த வட்டம் வந்து சுருங்கிக்கிட்டே வருது. அதாவது ஒரு யுகமாக நம்ம ட்ராவல் பண்ணும்போது அந்த ஒவ்வொரு யுகமும் வந்து சுருங்கிக்கிட்டே வருது. அது எப்படி இருக்குன்னா, இந்த கொசுவத்தியை நம்ம வந்து ஒரு கொசுவத்தி ஸ்டாண்டில் அந்த பாயிண்ட்டை வச்சு வைப்போம் இல்லைங்களா, அந்த வைக்கிற பாயிண்ட்டை கொசுவத்தியை கையில் பிடிச்சிட்டு அதை இழுத்து பாருங்கள். கொஞ்சம் வெளியில் இழுத்து பார்த்திங்கன்னா அது தெரியும். மேலே இருக்கிற சுருள் பெருசாக இருக்கும், அதுக்கு அடுத்த சுருள் சின்னதாக இருக்கும், அதுக்கு அடுத்த சுருள் சின்னதாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த கொசுவத்தி ஸ்டாண்ட் பாயிண்ட் கிடச்சிரும். அதான் என்னன்னு புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த சூரியன் வந்து பெரிய வட்டத்தில் சுற்றிட்டு இருந்தது, அப்படியே சுற்றி அதுக்கு சின்ன வட்டத்துக்கு சுற்றிட்டு போகுது. அப்படியே அதுக்கு அடுத்து சின்ன வட்டத்துக்கு சுற்றிட்டு போகுது. இப்போ அதுக்கு அடுத்து சின்ன வட்டத்தை சுற்றிட்டு போகுது. இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சூரியன் வந்து எங்கேருந்து உண்டாச்சோ அங்கேயே போய் அது ஐக்கியமாக போகுது. ஆக்சுவலாக சொல்கிறது புரியுதுங்களா? எங்கேருந்து உண்டாச்சோ கருந்துளையில், அந்த கருந்துளையிலே போய் சூரியன் வந்து முடிய போகுது. இதுதான் சூரியனோட பயணம். சரிங்களா? சூரியன் சுற்றிக்கிட்டே எங்கே போகிறாரு, எங்கேருந்து உருவானாரோ கருந்துளையில், அதே கருந்துளையை நோக்கி பயணிக்கிறாரு. அங்கே போச்சுன்னா திரும்ப என்ன ஆகும், பூமி நம்ம பார்க்குற அத்தனை கிரகங்களும் பவுடராக திரும்ப கருந்துளைக்குள்ளே போயிடும். கிட்ட போச்சுன்னா அது ஃபுல்லாக பவுடர் கன்வெர்ஷனாக மாறிடும். கன்வெர்ஷன் ஆகி திரும்ப உள்ளே போயிடும். அவ்வளோதான். இதுதான் வந்து சூரியன் பயணிக்கிறாரு. ஸோ நம்ம வாழ்க்கையும் அப்படி தான். அதனால் எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. சூரியனே அவர் வந்து ஒரு காலத்தை நோக்கி கருந்துளையை நோக்கி போயின்னு இருக்கார். சரிங்களா? அது எப்போ முடியும்னு தெரியாது. அதுக்காக நம்ம வந்து ஃபீல் பண்ண வேணாம். அது நம்மளோட ஜென்ரேஷன்லாம் முடிஞ்சு நிறைய டைமிங் எடுக்கும். அதனால் நம்ம வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்போடு இருப்போம். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு இன்றைக்கி சொல்கிற ஒரு விஷயம். சூரியன் வந்து கருந்துளையை நோக்கி போய்கிட்டே இருக்கார். இதுதான் வந்து நடக்குது. சரிங்களா?